வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான எக் பனியார் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, வெறும் எக்கு மட்டுமே வச்சு இப்போ நம்ம பனியாரம் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நான் 3 எக் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். மசாலா வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பனியாரக்கல் வச்சுக்கலாம். இப்போ கல் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்கை சேர்த்துக்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட ட்ரை பண்ணலாம். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ்வலாக ஆம்லேட் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.